ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஆண்ட்ராய்டு கேம்ஸை வந்து எப்படி லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து விளையாடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். விண்டோஸ் ஓஎஸ் வந்து போட்டிருப்பீங்க. அதில் வந்து ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், இல்லை பப்ஜியாக இருக்கட்டும், எந்த கேமாக இருந்தாலும் எப்படி விளையாடுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது விண்டோஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். விண்டோஸ் ஓஎஸ் 7, 8, 10 எந்த ஓஎஸ் வச்சுருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூ ஸ்டாக்ஸ் 4 டவுன்லோடு. இதில் முதல் வெப்சைட் ப்ளூ ஸ்டாக்ஸ் அஃபீஷியல் வெப்சைட்டு. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வைங்க. இதுதான் ப்ளூ ஸ்டாக்கோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் ப்ளூ ஸ்டாக் 10 இருக்கும், 5 இருக்கும், ப்ளூ ஸ்டாக் 4 இருக்கும். அதில் வந்து ப்ளூ ஸ்டாக் 10ன்றது வந்து 12 GB ரேமு, 18 GB ரேமு எப்படி இருக்கிறாரு. 5 GB ப்ளூ ஸ்டாக் 5 இருக்குது வந்து அது 8 GB ரேமில் தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம ப்ளூ ஸ்டாக் 4வே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். ப்ளூ ஸ்டாக் 4ன்னு சொன்னால் அது 4 GB ரேம் இருந்தாலே மினிமம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும். அதனால் ப்ளூ ஸ்டாக் 4 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு MB 2 MB இருக்கும். அடுத்து அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டவுன்லோட் ஆகும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைலில் வந்து கேம் விளையாட சிரமப்படுறவங்க வந்து லேப்டாப் வந்து எப்படி ஆண்ட்ராய்டு கேம்ஸை வந்து எப்படி லேப்டாப் மூலம் வந்து இது இன்ஸ்டால்னு சொல்லி கொண்டு வரோம். அது இன்ஸ்டால் கொடுத்தீங்க. ஒரு 600 MB கிட்ட வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ஒரே ஆப்பு போதும். எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போதும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்க. ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எந்த கேம்ஸாக இருந்தாலும் நம்ம மொபைல்லையும் விளாட்ற மாதிரி வைக்கலாம். இதில் டெஸ்க்டாப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் விளாட்ற மாதிரி வந்து எப்படி கேம் ப்ளே வந்து பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு ஒரு வட்டம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ப்ளூ ஸ்டாக்ஸு. அப்புறம் செக்கிங், அப்புறம் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல்னு சொல்லி கொஞ்சம் லோடிங் ஆகும். டென் மினிட்ஸ் ஆகும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகத்தே வந்து இது இருக்கும். இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட்டட்னு சொல்லிவிட்டு ப்ளூ ஸ்டாக் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் கண்டினியூ எனிவேன்னு சொல்லி கொடுக்கணும். கண்டினியூ எனிவே கொடுங்க. ஏன்னா லேப்டாப் ரேம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கேங் ஆகும். இதில் 4 GB ரேம் வந்து மேலே 4 GBக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2 GB ரேமுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 4 GB ரேமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டினியூ எனிவேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ப்ளூ ஸ்டாக் ஃப்ரீ சைட் சொல்லி சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகும். இது பண்ணுறப்ப தான் இவ்வளோ லோடிங்ஸ் வந்து ஆகும். அப்புறம் நார்மலாக நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற மாதிரி வந்து இதிலே வந்து கேம்ஸ் ப்ளே ஸ்டோர் இதில் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுறோம்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிட்டு
எல்லா ஆண்ட்ராய்டு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற அவ்வளோ கேம்ஸும் வந்து இதில் இருக்கும். லேப்டாப்பில் விளையாடுற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். எவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ், ரேசிங் கேம்ஸ், ஃப்ரீ டேரி சம்மோன்ஸ், பாப் ஸ்லாட்ஸு, விகோ குவாலிட்டி, இது 1,00,000 மேலே கேம்ஸ்க்கு வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட கேம்ஸை வந்து இதில் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில், லேப்டாப்பில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து, கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் எதில் இருந்தாலும் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடிக்கலாம். ஆக்ஷன் கேஷுவல் கேம்ஸ், 10T கார்டு, கேம் போர்ட் ஆப்ஸ், இதில் அட்வென்ச்சர் கேம்ஸு. இப்போது மொபைலில் இருக்க அவ்வளோ கேம்ஸ் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸ்க்ரோல் பண்ண கீழே கேம்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான கேம்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்காண்டி தனியாக வந்து நீங்கள் கேம் டெஸ்க்டாப் வந்து வாங்க தேவையில்ல. மொபைல்லே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கேம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செட்டிங்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ண சில நிமிஷங்களில் செட்டிங்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கங்க. கேம் சம்மந்தப்பட்ட உங்கள் சிஸ்டம் ரிக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து செட்டிங்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கிடலாம். இதில் வந்து உங்கள் சிபியூவில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். உங்கள் சிபியூ, ரேம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எத்தனை ஜிபி ரேம் வேண்டாலும் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் வந்து பிடிக்கும். இதில் வந்து சிபியூ ஒரு கோர் வந்து ஹைன்னு சொல்லி வச்சிங்கன்னா 12 GB 8 GB ரேம் இதில் வந்து ஆகும். அது மீடியம்னு சொன்னீங்கன்னா 8 GB 4 GB 11 சொல்லி வச்சிங்கன்னா 2 GB இதில் ஒர்க் பண்ணலாம். இதில் ரேம் வந்து ஹைன் 2 GBன்னு சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எத்தனை ஜிபி வேண்டாலும் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எத்தனை ஜிபி வேண்டாலும் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். எத்தனை ஜிபி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜிபிக்கு வந்து கேம் பர்ஃபார்மன்ஸிங் வந்து நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்டு கேம்ஸ் நம்ம மொபைலில் விளாட்றது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இதே இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் விளாட்றது ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லாம் கொடுத்துட்டு கீழே சேவ்ன்றதை வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்து கீழே டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்பிளேன்ற ஆப்ஷனில் வந்து இதில் உங்கள் மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப்பு, எல்இடி டிவி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சைஸஸ்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் டிபிஐன்னு சொல்லியிருக்கோம். மேலே ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இதில் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து டேப்லெட் மோடா இல்லை கம்ப்யூட்டர் மோடான்னு சொல்லி கேட்கும். அதை வந்து பார்த்துக்குங்க. அதில் உங்களுக்கு எந்த இதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் உங்கள் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். சைடில் காமிச்சிருப்பீங்க. எங்கள் பேருக்கு கீழே சைடில் வந்துருக்கும். அது மாதிரி இருக்கும். அடுத்து டிவைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து நீங்கள் என்ன மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்துருக்கோம். அந்த மொபைலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெட் கனெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அதில் வந்து அதனால் இப்போ ஏதாவது மொபைல் எந்த மொபைலுமே இல்லைண்டா எனி ஒன்று சொல்லி கொடுத்துருங்க. ஏதாவது எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. அதில் எந்த மொபைல்ஸுண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் எந்த சிம்மு வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதில் வந்து கேட்கும். இல்லை ஏர்டெல்லாக, வோடாஃபோனா, ஜியோவா,
எதையும் கொடுத்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆப்பில் வந்து ஷோ ஆகணுமான்னு சொல்லி காட்டும். இல்லை சில ஆப்புக்கு சவுண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ், அப்புறம் கேம் செட்டிங்ஸ், இது வந்து அம்புக்குறி வந்து சின்ன அம்புக்குறியா பெரிய அம்புக்குறியான்ட்டு சொல்லி கேட்பாங்க. அடுத்து ஷார்ட்கட் கீஸ், கேம் விளையாடுறப்ப ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓடுறது வைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னா செஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அடுத்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பேக்கப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இல்லை மேலே ஏதாவது கேட்சி ஃபைல்ஸை வந்து எரேஸ் பண்ணணும்னா கேட்சி ஃபைல் தான். இதில் அப்டேட்ஸ் எதுவும் வந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் செட்டிங்ஸில் வந்து இருக்கிறதே வந்து. இதில் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹோம் பேஜுக்கு போய்க்கிடுவோம். ஹோம் பேஜில் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்ஸை வந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மொபைலில் இருக்கிற அவ்வளோ கேம்ஸ் வந்து இதில் இருக்கும். இதுக்கு தனியாக நீங்கள் லேப்டாப்பு போர்டெல்லாம் கேமிங் போர்டெல்லாம் தனியாக போட்டிங்கன்னா அது விளையாடுற லெவலே வேறு லெவலாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.